இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த 2 ப்ரீசெட்டுமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் சிம்பிளாக புரிகிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துக்க 2 ப்ரீசெட்டுமே இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற டச் பண்ணால் அதில் வந்து இந்த மாதிரி பீட் மார்க் அடுத்து டெம்ப்ளேட்ன்ற 2 ப்ரீசெட்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு தேவையான எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் பண்ண வேண்டிய என்னன்னா இந்த நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜை மாற்ற போகிறீங்க. அதுக்கடுத்து இந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாண்டில் இந்த மாதிரி இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபாண்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுவேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் வந்து இதில் இந்த ஃபாண்டெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பீட் மார்க்லேயே அதில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுவோம் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுவோம் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபாண்டு அடுத்து சைஸு அடுத்து கலர் இருக்கா, இந்த ஃபாண்டுக்கு நேரம் சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிட்டு இல்லை கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்க எல்லா ஃபாண்டுமே இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸை எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படின்ற நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்து இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் மேலே ஜஸ்ட் ஒன் டைம் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல மாறிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் மாற்றியாச்சா, இதே மாதிரி அடுத்து இந்த 2வது இருக்கு பதிலாக இந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் வேறு ஃபாண்டை யூஸ் பண்ணுங்கள். 2 இதுலையுமே ஒரே ஃபாண்டை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வீடியோ பார்க்க நல்லா இருக்காது. ஸோ 2வது டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு அதில் வேறு ஃபாண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வர ஒவ்வொரு பீட் மார்க்குமே இந்த மாதிரி நான் 2 டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருவேன். அந்த 2 லிரிக்ஸுக்குமே ஃபஸ்ட்டு ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த இமேஜஸ்க்கு பதிலாக இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு நான் அந்த இடத்துல ஒரு ஹீரோயின் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இமேஜோ இல்லை நீங்களும் இந்த மாதிரி ஹீரோயின் இமேஜ் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த இமேஜ் டச் பண்ணுறேன். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்றக்கா ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் கூட எடுத்துட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக சேஞ்ச் ஆயிடுச்சா, ஆனால் இதில் பாதி இமேஜ் வந்து கட்டாதா. ஸோ இதை நீங்கள் சும்மா கையாலே மூவ் பண்ணி உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக அந்த இடத்துல சென்டரில் அந்த டெக்ஸ்ட்லாம் மறைக்காத அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த டெக்ஸ்ட்டு வந்து பாதி அளவு தான் தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் சைடு கூட தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் எல்லாம் மறைக்காத அளவுக்கு கையாலே சும்மா மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இதில் நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட் இதில் ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா, சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ 2வது இருக்குது பதிலாக அதில் வந்து நீங்கள் உங்களோட இமேஜை ஆட் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றக்காக தான் நான் எடிட் பண்ண அதே இமேஜை அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2வது இடத்துல இந்த 2வது பீட் மார்க்கில் உங்களோட இமேஜ். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இமேஜ் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் அதே மாதிரி தான் அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ண ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜஸ் இருக்குது பதிலாக அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறோம். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் என்னோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் கூட எடுத்துகிட்டு இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து ஈஸியாக ஆட் ஆயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கட்டாதா, இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்துன்னா அதுலேயும் ஃபேஸ் வந்து பாதி தான் தெரியும். ஏன்னா நம்ம இதில் வந்து டைல்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. லைட்டாக மட்டும் நீங்கள் பேக் வந்தீங்கன்னா அதில் இந்த இடத்துல சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி மாதிரி தெரியுதா, அந்த புள்ளியை பிடிச்சி இப்போ ஜஸ்ட் அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணோம் இந்த இடத்துல சென்டரில் ஒரு புள்ளி மாதிரி வரும். அந்த புள்ளியை பிடிச்சி நீங்கள் மேலே இழுத்துக்கிட்டே போனால் நம்மளோட இமேஜ் பழையபடி எப்படி அந்த ஃபுல் இமேஜ் எப்படி இருந்துச்சோ ஸோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் நமக்கு எக்ஸ்டர்ன் ஆகிட்டே போய்க்கு. ஸோ இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி அதில் இந்த 5வது இருக்க ஃபிட் கம்போஸ் அந்த ஃபில் கம்போஸ் ஏரியா அப்படின்ற கொடுத்தாலே போதும். ஸோ சாரி இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபிட் கம்போசர் ஏரியா அதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இதை கொண்டுட்டு போய் சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதை நீங்கள் கையாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு பெருசு பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட இமேஜை கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சா. ஸோ இதே மாதிரியே நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு பீட் மார்க்லேயும் நான் அந்த ஹீரோயின் இமேஜ் ஆட் பண்ணியிருக்க இடத்துலாம் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நான் என்னோட இமேஜஸ் எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துல உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இது எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணி எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க எக்ஸ்பர்ட் ஐக்கான கொடுத்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து இந்த எக்ஸ்பர்ட் பண்ணதை வச்சு அடுத்து நம்ம டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ 2வது நான் வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருக்கேன்.
கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் அதுக்கு சும்மா எம்டி அந்த மாதிரி பீட் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் தான் நாம அந்த இதை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த இடத்துல இருக்க மீடியா அப்படின்ற டச் பண்ணிட்டு ஸோ இதில் இப்போ நாம சேவ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோருக்கு பதிலாக அந்த வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் சேவ் பண்ணி வச்சா அந்த வீடியோருக்கு பதிலாக இந்த இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட் நான் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணாலே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வீடியோட லாஸ்ட் வரதா இருக்கும். ஸோ பீட் மார்க்கும் கரெக்டாக பார்த்தோன்னா அந்தந்த இமேஜ் மாறும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டுக்கு கீழே மட்டும் கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் பிளாக் கலருக்கு பதிலாக அது வந்து போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட்டை டச் பண்ணிட்டு கீழே இருக்க பிளெண்டிங்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த ரெண்டாவது இருக்க லைட் அப்படின்றல போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஸ்க்ரீன் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ஈஸியாக அந்த பிளாக்ல எல்லாமே போயிடும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். கிடச்சதுக்கப்புறம் இப்போ அந்த டெம்ப்ளேட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிருங்க. அடுத்து இந்த 3.13 செகண்டோட ஸ்டார்டிங்கில் போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ணதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி அப்படியே இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் போயிட்டு அதே டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் கரெக்டாக நான் கொடுத்துருக்க ஒவ்வொரு பீட் மார்க்லேயுமே போய் ஃபஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டை கரெக்டாக அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் வந்து வீடியோட லாஸ்ட் வர அந்த டெம்ப்ளேட் எல்லாத்தையுமே கரெக்டாக பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. கரெக்டாக அந்த இமேஜோட இன்ட்ரோ வந்து இந்த மாதிரி வரதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.